நீங்க அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓவரால் சேலரி பேக்கேஜ்ல இருந்து எடுத்துக்கலாம், இல்ல உங்க டேக் ஹோம்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். ஒரு 10% வந்து நீங்க ரெகுலரா தனியா எடுத்து வச்சிடணும் சேமிப்பா. அந்த மாதிரி ரெகுலரா அந்த ப்ராசஸ் நீங்க பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்துல அது நம்ம கண்டிப்பா பண்ணியே ஆகணும்ன்ற கட்டாயம் வரும். அந்த கட்டாயத்தின் போது நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்காது. அந்த கட்டாயம் எப்போ வரும்? நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி அவங்களுக்கு மேரேஜ் ஆகலாம், குழந்தை பிறக்கலாம், குழந்தைங்களுக்கு கமிட்மெண்ட் வரலாம், ஒய்ஃப் கமிட்மெண்ட் வரலாம், நம்ம கல்யாண செலவு வரலாம், நல்லது கெட்டது வரலாம், ஒய்ஃபுக்கு பிரெக்னன்சி டைம்ல கொஞ்சம் காசு தேவைப்படலாம், குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்காக காசு தேவைப்படலாம். அந்த மாதிரி டைம்ல நம்ம இமீடியட்டா ஒரு பணத்தை சேர்த்தணும், இமீடியட்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இமீடியட்டா நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன் வரணுங்கும் போது அந்த இடத்துல நம்மகிட்ட சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்காது. நம்ம கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்களை நம்ம பண்ணும்போது இருக்கிற பிரச்சனை இல்லாம இன்னும் பல பிரச்சனைகள்ல போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதனாலதான் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நான் சொன்ன மாதிரி அது ஒரு எமோஷனல், அது நம்மளோட ஹேபிட். காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்றது எப்படி ஹேபிட்டோ பண்ணி தானே ஆகணும். பிரஷ் பண்ணாம நம்மளால சாப்பிட முடியுமா? டென்டல் ஹைஜீன் இல்லாம ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும். சாப்பிட்ற ஃபுட்டு கூட அந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரெகுலர் ஹேபிட்டா நம்ம